இன்றைக்கி சிங்கப்பெண்ணை சீரியலில் நடக்க போகிற விஷயம் ரொம்பவுமே ஷாக்கிங்காக இருக்குது. மகேஷ் போட்டியில் ஜெயிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மிகப்பெரிய பிளானை போட்டிருக்குன்னு தான் சொல்லணும். இது கபடி போட்டியா இல்லை சதி விளையாட்டா? சரியான நேரத்துக்கு நம்ம அன்பு என்ட்ரி கொடுக்க போகிறாரு. அன்பு வரப்போ தான் அந்த சீரியலில் மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. கபடி போட்டியில் மகேஷ் தோக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ராஜாங்கத்தோட தம்பி வீராவும் சேர்ந்து எப்படியும் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சோன்னே மோரில் மயக்க மருந்தை கலந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் இது ஒரு கேம் மாதிரி தெரியல. இவங்க பண்ணுறத பார்த்தா ஒரு ரிவேஞ்ச் மாதிரி தான் தோணுது. மகேஷ் விழுந்துட்டார் அப்படின்னா அவர் டீமே செட்பேக் ஆகிடும். மறுபடியும் பாயிண்ட்ஸ்களை எடுக்க முடியாது. இதுதான் அவங்களுடைய ஒரு பிளானு. போட்டியில் மகேஷ் தோற்க போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ ஒரு டர்னிங் பாயிண்ட் என்னென்னா, அன்பு சரியான நேரத்தில் கரெக்ட் டைமுக்கு வர போகிறாரு. நம்ம அன்பு வந்ததுக்கப்புறம் தான் இவங்க எல்லாத்த முகத்துலேயும் கறியை பூசின மாதிரி ஆக போகுது. இந்த மாதிரி தான் அன்புவோட என்ட்ரி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அன்புடைய என்ட்ரி தான் இவங்க போட்ட பிளானே ரிவர்ஸ் ஆக போகுது. மகேஷ் ஜெயிக்கிறதுக்கும் நம்ம அன்பு தான் முதல் காரணமாக இருக்க போகிறாரு. போட்டியில் மட்டும் நம்ம தோத்துட்டாரு அப்படின்னா நம்ம மகேஷால் தாங்கிக்கவே முடியாது. கண்டிப்பாக நம்ம அன்பு இருக்க வரைக்கும் மகேஷ் தோற்க மாட்டார். கண்டிப்பாக இந்த கோவில் திருவிழாவில் எல்லாருக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்குமா இல்லை பொலிட்டிக்ஸ் தான் ஜெயிக்குமா? கண்டிப்பாக நம்ம அன்பு கரெக்ட் டைமுக்கு நம்ம மகேஷை ஜெயிக்க வைக்க போகிறாரு. போட்டியில் நம்ம அன்பும் மகேஷும் ஃபைனலுக்கு போக போகிறாங்க. ஆனால் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம், நம்ம சூர்யாவும் நாளுக்கு நாள் வில்லன் மாதிரி மாறிட்டு வராரு தன்னுடைய அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு. இன்றைக்கி நம்ம ஆனந்தி நம்ம அன்புக்காக சண்டை போட்டு நம்ம அன்பை காப்பாற்றினாங்க. அது ரொம்பவுமே அழகாக இருந்தது. ஆனால் அடுத்து நடக்கக்கூடிய போட்டியில் சூர்யா மகேஷ் கடையில் எப்படி பிரச்சனைகள் உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ராஜாங்கம் பிளான் போட போகிறாரு. சீக்கிரமாக அந்த நந்தினியும் ஆனந்தியும் இந்த உண்மையை கண்டுபிடிக்க போகிறாங்க. இல்லைனா நம்ம அன்பு மேலே தான் திரும்ப பழி பாவங்கள் விழப்போகுது. சாமி பேரை வச்சு இவங்க ஏமாத்துறதுக்காக சாமியே இவங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுக்க போகுது. அப்கமிங் எபிசோடு இந்த மாதிரி தான் இருக்க போகுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.